Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சி பாஜக அலுவலகத்தில் மாநில செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்திய அரசாங்கம் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான கலால் வரியினை ரூபாய் 10 டீசல் மற்றும் பெட்ரோலுக்கான கலால் வரியினை 10 ரூபாய் குறைத்து எண்ணெய் நிறுவனங்கள் மிகப்பெரிய விலையேற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அதை அளித்திருக்கிறது. இதன் மூலம் மக்கள் மீதான ஒரு மிகப்பெரிய சுமையை விலைவாசி ஏற்றம் பெட்ரோல் டீசல் விலையேற்றம் என்கின்ற சுமையினை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு இந்திய அரசாங்கம் மக்கள் சுமையினை தன் தோளிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த கலால் வரி 10 ரூபாய் ஒவ்வொரு லிட்டருக்கும் 10 ரூபாய் என்கின்ற இந்த நீக்கமானது நம்முடைய இந்திய அரசாங்கத்தினுடைய வருவாய் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் பாதிக்கப்படுகிறது. இருந்தபோதிலும் மக்கள் நலனை கருதி உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கின்ற இந்தியா, உலகத்திலேயே அதிக அளவு பெட்ரோல் டீசலை நாம் நுகரும் ஒரு நாடாக எல்லாம் இருந்தும் கூட நம்முடைய மத்திய அரசாங்கம் மக்கள் நலன் கருதி இதை செய்திருக்கிறது. ஈரான் யுத்தத்தினாலே ஈரான் போர், இந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நாடுகளில் 25-35 விழுக்காடு பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயுனுடைய விலை அதிகரித்திருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலுமே கூட இந்த விலைவாசி அதிகரித்திருக்கிற நேரத்தில் இந்தியாவில் மட்டும்தான் விலைவாசி மிக குறைவாக என்று சொல்வதை விட எந்த விதமான மாற்றமும் இல்லாமல், அதே மாதிரி எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல், மிக மிக குறிப்பாக பல்வேறு நாடுகளில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு நிலவுகிறது. கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. வாகன போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கின்ற மீண்டும் அந்த கொரோனா காலகட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள்.